வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டே, சாய்பாபா டே இன்னைக்கு. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சாய்பாபா டேங்க. ஹாப்பி தேர்ஸ்டே தான் சாய்பாபா டேன்னு சொல்கிறோம் நம்ம. சிறுடி சாய்பாபாவாக இருந்தாலும் புட்டபர்த்தி சாய்பாபா இருந்தாலும் அவங்க எல்லாருடைய பிளெஸிங்ஸும் நம்மளுக்கு கிடைக்கணுங்க. எல்லாரும் அவங்க பிளெஸிங்ஸ்க்காக ஒரு முறையாவது சிறுடி போயிட்டு வாங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். ஏன்னா பரீட்சை எழுதிட்டு இருக்கிறாங்க, நெருங்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணுங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. எங்களுக்காக நீங்களும், உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். வெயில் காலம் எப்படி ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? சேஃபா போய் சேஃபா வரணுங்க. அதுதான் வெயில். ஓகே, வெயில் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. ஓகேவா? இப்போவே அதே மாதிரி வரன் தேர அனைவருக்கும் நல்லா வரணும் அமைட்டும். ஸ்வீட் என்னம்மா இன்னைக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு 3 காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கனி சாம்பாருங்க. ஆமாங்க, கொஞ்சம் பெருங்காயம் தூக்கல போட்டு வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வந்து பாவக்காய், கடலைப்பருப்பு போட்டு வறுத்து வச்சிருக்கோங்க. சூப்பர், நல்லா இருக்கும். அதுக்கு டேஸ்டா இருக்கும். அந்த மாங்காய் கொஞ்சம் போட்டுட்டு மீதி மாங்காயில மாங்காய் பச்சடி பண்ணி வச்சிருக்கேன். மாங்காய் வெல்லம். ஆமாம், நல்லா இருக்கும். ஆமாங்க, சாப்பிடுவாங்க, லைக் பண்ணுங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் நைனாக்கு. ஆமாம், இது அவருடைய ஃபேவரெட். சரி அப்படின்ட்டு அப்புறம் ஸ்வீட்டாக ஷார்ட்டாக ஜம்முன்னு செய்யுங்க சமையல். ஓகேவா? அப்புறம் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் ஒரு ஒருத்தன் போயிடுறான். போகும்போது அந்த வீடு பெரிய வீடு, யாருமே இல்லை. ஹாலில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கான். கப்புன்னு போயிட்டு அவன் வாய் கை காலெலாம் கட்டிடுறான். சத்தம் போடாதுன்றான். அது வரைக்கும் யாரும் வரல. சரின்ட்டு பீரோ திறக்கிறான். எல்லா நகை என்னென்ன கை கிடைக்குது எல்லாத்தையும் எடுத்துடுறான். எடுத்துட்டு கிளம்ப போகிறான். அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், இவ்வளோ நேரம் எடுத்தேன், இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக கிடையாது, நியாயமாக இது யாருமே இல்லையான்றான். அவள் ஏதோ பேச வரா, முடியல. சரின்ட்டு அவள் வாய் கட்டை மட்டும் அழுத்திட்டு கட்டிட்டு இன்னும் சொல்ல வந்த சொல்லு, என்ன அவன் ஆசைன்றான். அந்த சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போங்க, அதுதான்றான். எந்த இதுவாக உன் ஆசைன்ட்டு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறான். உடனே இந்த ரூம்லேருந்து அவங்க அண்ணங்காரன் வரான். யார் ஒய்ஃபை ஆஃப் பண்ணதுன்னு அந்த சைடில் அவங்க அப்பா வர்றாரு பூஜை ரூம்லேருந்து. யார் ஒய்ஃபை ஆஃப் பண்ணது? மேலேருந்து ஒருத்தர் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. தேட மாட்டேங்கிறான். ஒய்ஃபை வந்து போடுறது நல்லதாக கெட்டதாக போட்டால் நல்லது. தேட ஈஸியாக பிடிக்கலாம். செல்லு எவ்வளோ நேரம் தப்புன்னாலும் சில நேரங்கள். ஆமாம், அதாவது யூஸ் ஆகுது. அது சொல்ல வரேன். கட்டான உடனே நம்மளால் இருக்க முடியல. அது மாதிரி பைத்தம் போயிட்டோம். ஓகே, இது ஜாலியாக எடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ப்பை முடிஞ்சால் போட்டுருங்க. திருடத்துலேருந்து காப்பாற்றப்படுவாய்.